1971ல ஸ்பெயின்ல இருக்க ஒரு சின்ன கிராமத்துல மரியான்ற ஒரு லேடி வந்து ஒரு அழகான வீட வாங்கி அவங்க குடும்பத்தோட வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க. அவங்க ரொம்ப சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அன்னைக்கு ஒரு நாள் எப்பவும் போல வந்து அவங்க கிச்சன்ல சமையல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அவங்க ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்றாங்க. என்னன்னா அவங்களுடைய கிச்சன் டைல்ஸ்ல வந்து ஏதோ ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் தெரியுது. ஏதோ ஒரு மனுஷன் ஃபேஸ் மாரி. பட் அவங்க அத பார்த்துட்டு முதல்ல என்ன நினைக்கிறாங்க, ஏதோ ஒரு கறையா இருக்கும். ஏதாவது ஸ்டெயினா இருக்கும். பிகாஸ் அது எப்படி ஒரு மனுஷன் முகம் வந்து தரையில தெரியும். மேபி நம்ம தான் ஏதோ ஸ்டெயின வந்து அப்படி இமேஜின் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் கண்டுக்காம இருக்காங்க. அப்புறம் நேரம் ஆக ஆக என்னன்னா, அந்த ஸ்ட்ரெயின் வந்து ரொம்ப டார்க் ஆகி அது கிளியரா ஒரு ஹியூமன் ஃபேஸ்ல ஃபார்ம் ஆகுது. முதல்ல என்னன்னா ஒரு ஷார்ப்பான ஐஸ் தெரியுது. தென் கிளியரான நோஸ். அதுக்கப்புறமேட்டுக்கா வாய் வந்து லைட்டா ஓப்பன்ல இருக்க மாரி ஒரு மவுத் தெரியுது. இத பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க. என்னடா இது? நம்ம பிரம்மன் நெனச்சோம். ஆனா இந்த அளவுக்கு கிளியரா எப்படி தெரியும் ஸ்ட்ரெயின்னா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் டவுட்லயே இருக்காங்க. அப்புறம் நாளாக நாளாக அவங்களோட வீட்ல இருக்க தரையில எல்லா இடத்துலயுமே வந்து பல முகங்கள் தெரிய ஆரம்பிக்குது. அதாவது மல்டிபிள் ஃபேஸஸ். ஒவ்வொரு ஃபேஸுமே வந்து ஒவ்வொரு எக்ஸ்பிரஷன் வச்சிருக்கு. சில ஃபேஸஸ் சேடா இருக்கு. சில ஃபேஸஸ் வந்து ஸ்க்ரீம் பண்ற மாரி இருக்கு, கத்துற மாரி. சில ஃபேஸஸ் வந்து அழுற மாரி இருக்கு. சில ஃபேஸஸ் ஹாப்பி ஃபேஸஸும் இருக்கு. இத பார்த்துட்டு அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. கண்டிப்பா எல்லாரும் பயந்தானே படுவாங்க. அந்த ஃபேமிலி ரொம்ப பயந்திருக்கு. அதனால இது என்ன பண்ணலான்னு தெரியாம அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த வீட்டுடைய ஃப்ளோர் மொத்தத்தையும் வந்து உடைச்சுட்டு முதல்ல இருந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா என்ன அதிசயம்னா, ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுக்கு அப்புறமும் கூட இதே பேட்டர்ன் ரிப்பீட் ஆயிருக்கு. புதுசா நெறைய முகங்கள் முதல்ல இருந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஒவ்வொரு முகங்களும் ஒவ்வொரு எக்ஸ்பிரஷன் குடுத்துருக்கு. அதே மாரி வந்து இது ரிப்பீட்டடா வந்து மாறிக்கிட்டே இருக்குமா. இப்போ ஒரு ஃபேஸ் வந்துருச்சுன்னா அப்படியே ஸ்டேபிளா இருக்கும். அப்படிலாம் கிடையாது. அந்த ஃபேஸ் கொஞ்ச நாள் இருக்கும். அடுத்து திருப்பி புதுசா ஒரு ஃபேஸ் வரும் இந்த மாரி. அப்புறம் இந்த வீடு வந்து அந்த வில்லேஜ்ல ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. கண்டிப்பா ஃபேமஸ் ஆகும்ல. ஸோ அங்க இருக்க வில்லேஜ் பீப்பிள்ஸ்லாம் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ சில வில்லேஜ் பீப்பிள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து என்னோட இறந்த அப்பா மாரி இருக்கு. இது வந்து என்னோட இறந்த தாத்தா மாரி இருக்கு. இது வந்து என்னோட இறந்த ஆன்டி மாரி இருக்கு. அந்த மாரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபேஸஸ பார்த்து ஒவ்வொரு கிளைம் பண்ணியிருக்காங்க. இது வந்து எங்களுக்கு தெரிஞ்சவங்க முகம் தான் அப்படின்ற மாரி. அப்ப இது வந்து நெறைய பேர் என்ன நெனச்சுட்டாங்க, இது வந்து ரொம்ப ஏதோ சபிக்கப்பட்ட வீடு. இதுல வந்து ஆவிகளுடைய இது வந்து ரொம்ப தெளிவா தெரியுது. அந்த மாரி அந்த ஊர் மக்கள் நெறைய நம்பியிருக்காங்க. அப்புறம் லேட்டரா வந்து இது எதனால நடக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம்னு சில பேர் சர்ச் பண்ணும்போது வந்து, அந்த வீட்ல இருந்து பெயிண்ட்டும், சில கெமிக்கல் காம்பவுண்ட்ஸும் கிடைச்சிருக்கு. மேபி இத வச்சு இந்த ஃபேமிலி வந்து கொஞ்சம் வெல்த்தி ஆகணும், ஃபேமஸ் ஆகணும்னு சொல்லிட்டு இத பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில ஸ்பெகுலேஷன்ஸ் இருக்கு.